செய்யக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை. ஒரு ரோஜா செடியினுடைய அந்த வேருக்குள்ள நாற்றம் போய் மலருக்குள் மனமா மாறிடுச்சு. வேருக்குள் நாற்றம் பிடித்த மலம் போய் இலைக்குள் வந்து பூக்குள்ள வரும்போது நறுமணம் பிடிச்ச மலராயிடுச்சு. அது மலத்தை தான் மலராக மடை மாற்றுகிறது. மலத்தை தான் மலராக மடை மாற்றுகிறது. மனிதர்களும் காமத்தை கவிதையாக்க வேண்டும், காமத்தை ஓவியமாக்க வேண்டும், காமத்தை விளையாட்டாக்க வேண்டும். காமத்தை வேறு ஒரு கலையாக ஆக்கிவிட்டால் அவர்கள் புகழடைவது போல் வேறு யாரும் புகழடைய முடியாது. பெரிய சீக்கிரம். இப்ப பாருங்க, மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஆற்றல் அப்படியே இரண்டாவது வந்து எங்க உட்காருது? சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம்ங்கிறது காமம். அடுத்தது மணிப்பூரகம். மணிப்பூரகம்ங்கிறது இந்த நாபி. இதான் நமக்கும் பிரம்மத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு. இந்த உலகத்துல கண்ணு இல்லாதவன் உண்டு, காது இல்லாதவன் உண்டு, மூக்கு இல்லாதவன் உண்டு, வாய் இல்லாதவன் உண்டு, பல்லு இல்லாதவன் உண்டு, இதயம் கூட சரியா வளராதவன் உண்டு, மூளை வளராதவன் உண்டு. இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் கிடையாது. யார் கிடையாது? தொப்புள் இல்லாதவன் கிடையாது. ஏன்னா தாய்க்கு நமக்கு இருக்கிற லிங்க் இல்லாம இந்த பூமியில வரவே முடியாது. அப்ப அது மணிப்பூரகம். அதான் பிரம்மத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு. சார், நம்ம ஊர்ல ஒரு படம் போட்டு வச்சான். மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பட்டிருக்கிற மாதிரி ஒரு படம். அதனுடைய நாபி பத்மநாபன் பேரு. தாமரையை ஒத்த திருநாபி உடையவர். அதுல இருந்து இப்படி ஒரு நாபில இருந்து புறப்பட்டு அப்படி பிரம்மா மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு படம் போட்டிருப்பான். இதை எல்லாரும் என்ன பண்ணிட்டான்? மகாவிஷ்ணு உயர்ந்த கடவுள்னும், பிரம்மா அவருடைய புள்ளேன்னும், பிரம்மா கொஞ்சம் மட்டம் அப்படின்னு மகாவிஷ்ணு ஒஸ்தின்னு கதை சொல்றான். தப்பு. அது என்ன படம் தெரியுங்களா? உண்மையிலேயே அது எதை சொல்றதுக்கு வந்த படம் தெரியுங்களா? அது பிரம்மத்தோடு எல்லோரும் நாபி வழியாக தொடர்புடையவர்கள். பிரம்மா அவர் தேர்ந்து வர்ற கனெக்ஷன் எங்க இருக்கு? நாபில இருக்கு. நாம் எல்லோருமே கடவுளோடு தொடர்புடையவர்கள். பிரம்மம்னா கடவுள் ஆற்றல்னு பொருள். காஸ்மிக் எனர்ஜிக்கு பிரம்மம்னு பேரு. மூல பரம்பொருளுக்கு பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மம் தான் முருகனா வருது, பிரம்மம் தான் சிவனா வருது, பிரம்மம் தான் அம்பாளா வருது, பிரம்மம் தான் எல்லாமே வருது. அந்த பிரம்மத்திலேருந்து ஏற்பட்ட ஒரு தொடர்பு நமக்கு நாபி வழியாக. நாம இந்த உலகத்துல ஒரு தாயாருடைய அந்த கருவுக்குள்ள இருக்கிற திரவத்துல பாருங்க, ஆதிசேஷன் ஒண்ணு படுத்திருக்காரு. என்னன்னா தொப்புள் கொடி. ரொம்ப யாரும் கமெண்ட் அடிக்கப்படாது. அதுல நீ தான் வரியான்னு கேட்கக்கூடாது. அதுல மலைப்பாம்பு, கரடி, சிங்கம், புலி தான் வரும். ஆனா அது ஒண்ணு, அதெல்லாம் மேக்கப் போடாது, பொய் சொல்ல. இது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் காமிச்சா, சைல்ட் இன் த வூம்ப். ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய பத்தி ஒரு ப்ரோக்ராம் காமிச்சா சார். அசந்துட்டேன் சார், அசந்துட்டு. ஏன் தெரியுங்களா? அந்த குழந்தை கரு உண்டான நாள்ல இருந்து எப்படி வளருதுன்னு ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரான். குழந்தையா டெலிவரி ஆகிற வரையில அது கர்ப்பத்துல எப்படி வளருதுன்னு காமிச்சுக்கிட்டே வரான். அதுல ஒரு காட்சி, அது என்னன்னா 270 டேஸும் தூங்கும். அது நீங்க என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கண்ணு மட்டும் தூங்குன லெவல்லே இருக்கும். ஏன் குழந்தை கர்ப்பத்துல தூங்குது தெரியுமா? நம்ம பத்மநாபர் தூங்குறாருன்னு படம் போட்டுருக்கிறோமே, அது இந்த பார்க்கடலுக்குள்ள குழந்தை கர்ப்பத்துல தூங்கும். அது அந்த 270 டேஸ் கம்ப்ளீட்டா தூங்கணும். அது முழிக்கவே முழிக்காது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கர்ப்பத்துல மட்டும் குழந்தை முழிச்சுட்டா அது ஊனமுள்ள குழந்தையா பிறக்கும். அது முழிக்க கூடாது. ஏன்னா தூங்கும் போதுதான் பூரணமா வளர்ச்சி அடையுது. தூங்க தூங்க தான் வளருது. தமிழ்ல தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ, கண் வளராய் கண் வளராய்னா தூக்கத்தில் வளருகிறாய் என்ற அர்த்தத்துல கண் வளராய்ங்கிற சொல்லே தமிழ்ல இருக்கு. நீங்க குழந்தை பருவத்தில் அதிகமா தூங்கும். வெளியில வந்து பாருங்க, 22 மணி நேரம் தூங்கும், அப்புறம் 20 மணி நேரம் தூங்கும், 18 மணி நேரம் தூங்கும், 12 மணி நேரம் தூங்கும். அப்படியே வயசாக தூக்கமே விட்டு போய் கொட்ட கொட்ட உட்கார்ந்து இருப்போம். வயசான தூக்கமே வராது. அதனால நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு வயசான ஆளா போடுவாங்க. எப்படியும் வீட்டுல வராது தூக்கம், அது இங்க உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளமாவது வரட்டுமே அப்படின்னு சின்ன பையனை போடுங்க, தூங்கிடுவோம், உடனே படுத்துருவாங்க. குழந்தைங்களுக்கு தூக்கம் எப்பவுமே வரும். இந்த கருவில் இருக்கிற குழந்தை நல்லா தூங்கும், அருமையா தூங்கும். தூக்கத்துலதான் வளருது. தூக்கம் போச்சுன்னா வளர்ச்சி இல்லை. இதை காட்டுறதுக்கு தான் பத்மநாபர் பார்க்கடல்ல தூங்குறாருன்னு படம் போட்டான் சார். எவ்வளவு அருமையான விஷயம் தெரியுங்களா? அது நான் 2 சக்கரம் தான் சொல்லிருக்கேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அதை தாண்டினா மணிப்பூரகம், நாபி, அதை தாண்டினா அநாகதம். அநாகதம்ங்கிறது ஹார்ட். ஆக்சுவலா நம்ம பார்க்கறது லெப்ட் சைடு இருக்கிற ஹார்ட் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அதுல இருந்து 2 விரற்கடை வலது பக்கமா இருப்பதைத்தான் ஹிருதய ஸ்தானம்னு சொல்றான் யோக சாஸ்திரத்துல. இடது பக்கமா இருப்பது பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஹிருதயம்.
வலது பக்கம் அந்த நெஞ்சு குழியிலேருந்து ரெண்டு 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 விரக்கடை தள்ளி இருக்கிறது ஹிருதயஸ்தானம். ஹிருதயம்னு சொன்னா இந்த ஹிருதயம்ங்கிற வேர்டு சென்டர்னு அர்த்தம். ஹிருதய அப்படின்னாலே சென்டர்னு அர்த்தம். இப்ப அந்த லெவலுக்கு நம்முடைய குண்டலினி வந்துருச்சுன்னு வச்சா என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம மிருக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் உயர்ந்த வாழ்க்கைக்கு வந்துடும். மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துல குண்டலினி இருக்கிற வரைக்கும் மலைப்பாம்புக்கு நமக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன் அதுவும் திங்குது, இனவிருத்தி பண்ணுது, இவனும் திங்கிறான், இனவிருத்தி பண்றான். மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மணிப்பூரகத்துக்கு வந்துட்டா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா கடவுளோட அவனுக்கு இருக்கிற தொடர்பு பத்திய ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. மணிப்பூரகத்திலே நகர்ந்து ஹிருதயத்துக்கு வந்துட்டா, ஆஹா நாம நடுவுல வந்திருக்கிறோம், நமக்கும் கடவுளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குடா அப்படிங்கிற சிந்தனை உருவாயிடுது, எண்ணம் உருவாயிடுது. அப்போ விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம் என்பதுதான் இதய மத்தியில் நம்முடைய ஆற்றல், உயிராற்றல் வந்து சேருகிற நிலை. ஒரு இன்னொரு சின்ன ரகசியம் சொல்லிடுறேன். இப்ப இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் குண்டலினி எங்க இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். குறைஞ்சபட்சம் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் கடந்தாதான், மணிப்பூரகத்திலேயோ அநாகதத்திலேயோ வந்தாதான் ஒரு சொற்பொழிவுல இவ்வளவு நேரம் உட்காரவாவது முடியும். இல்லாட்டி எவனோ பேசுறான்ப்பா என்னத்துக்கு பேசுறான்னு தெரியல, என்னமோ பேசுறான்ப்பான்னு ஓடுவான் பாருங்க. ஏதோ துப்பாக்கியால சுட்ட மாதிரி பேச்ச கேட்டோன்னு ஓடுவான் பாருங்க. அதெல்லாம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அர்த்தம். அதை விட்டு குண்டலின் நகர்ந்து மணிப்பூரகம் அநாகதம் வந்தாதான் ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், என்னமோ ஒரு ஓஷோ, ஏதோ ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு பகவான் ரமணர், தாய்மானவர், ஆதிசங்கரர், இந்த பேரே காதல விழும். இல்லாட்டி அவன் காதலியே அதெல்லாம் விழவே விழாது, அதெல்லாம் பதியவே பதியாது. மூலாதார சுவாதிஷ்டானம் விட்டு குண்டலினி கிளம்பி அநாகதம் வந்தாதான் ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ண ஆரம்பிப்போம். அநாகதம் வந்தவங்களுடைய இயல்பு எப்படி தெரியுங்களா? நான் இன்புற்றது இன்னொருவருக்கும் கிடைக்கணும். என்ன? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாரியார் சாமி பேசுறார், வாங்கல போயிட்டு வருவோம், சாமி நல்லா பேசுவார். புலவர் கீரன் பேசுறார், வாங்கல போய் கேட்டு வருவோம், நல்ல பேச்சு. இன்னைக்கு டிவியில அவர் பேச்சு போடுறாங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப பாருங்க, தான் பெற்றதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என் சொற்பொழியிலேயே ரசிக்கிறவங்கள நான் ரசிப்பேன், எப்படி தெரியுமா? சில பேர் நான் நல்லா பேசின உடனே பக்கத்துல இருக்க ஒரு குத்தி அப்படிமா, என்ன அர்த்தம்? அவர் வரமாட்டேன்னாரு, இவர் கூட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த ஆள் பரவாயில்ல சுமாரா பேசுவாருன்னாரு, அவர் நம்ப மாட்டாரு. அவர் என்ன பண்ண தெரியுமா? அப்பப்போ நம்ம நல்லா பேசும்போது கிட்டியா நான் கூட்டு வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குத்துவார். அவர் ஒண்ணே பரவாயில்ல, வந்ததுக்கு ஒண்ணு வேஸ்டா போல, குறைஞ்சபட்சம் கொல்லல, அந்த அளவுக்கு பரவாயில்லப்பா. அதை ரசிக்கிறதுல நான் ரசிப்பேன், அவங்க எப்படி ரசிக்கிறாங்களோ அதை நான் ரசிப்பேன். இப்ப மணிப்பூரகம் அநாகதம் லெவல், அது வரைக்கும் மனித நிலை, அன்பு நிலை, ரொம்ப கருணையான நிலை. சார் அன்பு இல்லைன்னா மனுஷனா சார் எத்தனை கோயில் போய் என்ன பிரயோஜனம், எத்தனை சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் சாமியை கும்பிட்டு அடுத்த நாயே அப்படின்னா அப்புறம் அன்பு இல்லைன்னா அவன் சாமி கும்பிட்டு 10 காட்சிக்கு பிரயோஜனம் இல்லை. அன்புதான் சொர்க்கம், பகைதான் நரகம். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. வடக்க நாமதேவர்னு ஒரு ஞானி வாழ்ந்தார். நாமதேவர் அவர் பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல பஜனை பண்ணிட்டு இருப்பார். ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் துவாதசி பாருங்க, அந்த நதி கரையில எல்லாரும் உட்கார்ந்து சப்பாத்தி தட்டுறான். என்ன சப்பாத்தி தட்டுறான்? ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணைக்கு சாப்பிடணும். நீங்க வடக்க போயிருக்கீங்களா? சப்பாத்தி எல்லாம் கையில இட மாட்டாங்க, சப்பாத்தி இப்படி கையில தட்டியே பண்ணுவாங்க, இப்படி இப்படி மாத்தி மாத்தி. 2 பசங்க பாண்டுரங்கன்னு பஜனை பண்ண மாதிரி ஆச்சு, சப்பாத்தி தட்டின மாதிரி ஆச்சு, 2 சேர்ந்து முடிஞ்சிடும். அப்படி தட்டி தட்டி அப்படியே சப்பாத்தி தட்டுவாங்க. பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல, சப்பாத்தி ரெடி ஆகி போச்சு. இது ஒரு மெத்தட், அவங்களுடைய மெத்தட். பஜனை பண்ணிக்கிட்டு பகவான் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அப்படியே தயார் பண்ணிடுறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு? ஒரு படி மேல, யாரு? நம்ம நாமதேவர் கண்ணையும் மூடிக்கிட்டு பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல. இந்த அவன் சப்பாத்தி சுட்டு சுட்டு இப்படி வைக்கிறான் பாத்தீங்களா? அதை ஒரு கருப்பா ஒரு நாய், முரட்டு நாய், அது வந்து இப்படி பார்த்தது. இவங்கிட்டே சப்பாத்தியை உருவிடலாமான்னு பார்த்தது. எல்லா பயனும் என்னதான் பாண்டுரங்கரை கூப்பிட்டாலும் விட்டலை கூப்பிட்டாலும் அதை விட சப்பாத்தி முக்கியங்கிற ஐடியாவில் அந்த நாய் வந்த உடனே நாயை விட மோசமா உருணும். இந்த நாய் பார்த்து நம்மளை விட மோசமான நாய் இங்க உட்கார்ந்துருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவனெல்லாம் பார்த்துட்டு பேசாம அப்படியே வந்தது வரிசையா. நாமதேவர் கிட்ட வந்தப்ப ரொம்ப வசதியா போச்சு. ஏன்? இவர் கண்ணை மூடிக்கிட்டு பாண்டுரங்க விட்டலங்கிறது.
ஆஹா, அந்த நாய் உடனே என்ன பண்ணுச்சு, அப்படி சுத்தி சுத்தி பார்த்து பாருங்க. அவர் நல்ல கண்ண முடிக்கான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கபக்குன்னு போய் ஒரு ரொட்டியை கவிடுச்சு. சப்பாத்தியோட சுட்டு வச்ச ரொட்டியை அப்படியே கவிடுச்சு. கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சது பாருங்க. சுத்தி இருக்கிறவன் சிரிச்சான். ஏன்னா இந்த ஏற்கனவே இவரை கண்டா பைத்தியம்மா, நாமதேவர பைத்தியம்பா. இப்ப நாய் அந்த சப்பாத்தியை தூக்கிட்டு போன உடனே, ஏய் நாமதேவா, உன் சப்பாத்தியை தூக்கிட்டு நாய் ஓடுதுப்பா, ரொட்டியை தூக்கிட்டு ஓடுதுப்பா அப்படின்னா கண்ணை திறந்து இப்படியே பார்த்தார். குட்டு குட்டுன்னு எந்திரிச்சாரு, நாயை துரத்திட்டு ஓடியாந்தார். மற்றவெல்லாம் சிரிச்சான். இவன் பெரிய ஜாமியாராம், பெரிய ஞானியா, நாய் திங்கிற ரொட்டியை திரும்பி புடுங்கிறதுக்கு ஓடுறான் பத்தியா. ஒரு குட்டனமும் ஓடுறாரு, நில்லு நில்லு நில்லுன்னு ஓடுறாரு.